ஸ்கூலுக்கு, ஆஃபீஸுக்குன்னு எல்லாரையும் அனுப்பிவிட்டு, அப்பாடா! அப்படின்னு உட்காந்து காஃபி குடித்தாலும், வீட்டை திரும்பி பார்க்கும்போது அதிபயங்கரமா இருக்குங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம தானே செஞ்சாகணும் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சுருவோம். இந்த ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எல்லாருக்கும் இந்த ஃப்ரிட்ஜில் இட்லி மாவுன்னு ஒன்று இல்லை அப்படின்னா கையே உடஞ்ச மாதிரி ஆகிடும். எனக்கும் அப்படி தான். நான் இட்லி பேட்டர் தனியாகவும், தோசை பேட்டர் தனியாகவும் அரைச்சிப்பேன். தோசைக்கு பார்த்தீங்கன்னா, தெனை அரிசி, சாமை, ராகி, கம்பு, சோளம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கலந்து அரைச்சிப்பேன். காட்டில் பறிச்சுட்டு வந்தது ஆவாரம் பூ இருந்தது. அதையெல்லாம் காய வச்சுட்டு, ஈவினிங் சட்னிக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டை உடிச்சிட்ருந்தேன். இந்த பிரண்டை பார்த்தீங்கன்னா, இளம் பிரண்டையாக போட்டிங்க அப்படின்னா தான் நாக்கு பிப்பு எடுக்காது. இந்த முத்துனதெல்லாம் சேர்த்திட்டோம் அப்படின்னா ரொம்ப பிக்கும். இதை க்ளீன் பண்ணும்போது கைக்கு பார்த்தீங்கன்னா, கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு பிச்சோம் அப்படின்னா கை பிப்பு எடுக்காது. பிரண்டைக்கு பொதுவாகவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். வீக்லி ஒன்ஸாவது சேர்த்திக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.